ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்களாம் வால்பாறை போயிருந்தோம். வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நான் பாதியிலே திரும்பி வந்துட்டோம், மழை வந்துருச்சு. வாங்க பார்க்கலாம். டூ வீலரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் நாங்கள் எல்லாருமே. அப்படியே பயமாக இருந்துச்சு, அப்படியே கால்லாம் கூசிச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக வால்பாறை போய். இப்போ நாங்கள் 4 பேர் மட்டும் பைக்கில் போகும்போது பயங்கரமாக இருந்துச்சு. மழை வந்துருச்சு, இல்லைன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே கோயில் வரைக்கும் போயிடலான்னு போனோம். மழை வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்தா அந்த வியூ இருக்கே, வாவ்! அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேருந்து அந்த ரசிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டோம். மழை வந்துருக்கு. இதில் இந்த வீடியோ எடுக்கும்போதே மழை தான். அப்படியே கீழே வந்துட்டோம், ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஃபால்ஸுக்கு வந்தால் குழந்தைங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகல, அதனால் யாருமே நனையலை. அது கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா விளாண்டுட்டு வந்துட்டோம். என் பையனுக்கு ரொம்ப பயம் தண்ணியை பார்த்தோன்னே. அப்படியே விளையாண்டுட்டு கீழே இறங்கி வந்தால் இந்த மாதிரி அழகான ஒரு தூரி மாதிரி இருந்துச்சு. மறக்கலை, இது அழகாக இருந்துச்சு உட்கார்றதுக்கு. ஏறி ஜங்குன்னு ஃபஸ்ட்டாக நான் போய் உட்காந்துட்டு அவங்க பாப்பா தம்பி வந்தாங்க. கொஞ்ச நேரம் இருந்ததுக்கே என் பையன் அப்படியே அப்செட் ஆகிட்டான். அந்த தண்ணியை பார்த்து அதிர்ச்சி. என்ஜாய் பண்ணவே மாட்டான், பயப்படுறான் தண்ணியை பார்த்து ரொம்ப. அழுகிற அம்மா வந்து அப்பயே சொன்னேன்ல தங்கம், வேகமா சாப்பிடு, இந்த மங்கி உன்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு. சரி, கண்ணை தொலைச்சிக்கோ, அம்மா வேற வாங்கி தரேன். பெரிய பாக்கெட் வாங்கிக்கலாம், எடுப்பா, வாங்கி தரப்பா. கீழே போய் நீ கேட்டியில் அந்த ஜெம்ஸ் வாங்கி தரேன், சரியா? சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்குல்ல. சேஷு, ஏமா அழுகிற? எதுக்கு தங்கம் அழுகிற? ஐயோ வேறு அந்த குழந்தை தான் உன்னோட சாப்பிடுச்சு. எனக்கு ஒரு கண் தங்கம், ஏன் அழுகுற? கண்ணத்தோட இவர் சாப்பிட்டு இருக்கு. சாப்பிடட்டுமா? அதுக்கு சாப்பாடு யாருப்பா கொடுப்பா? அது அவனிடு. சாப்பாடு யாருப்பா கொடுத்தா? அக்கா, சரிவா போலாம். அப்படியே கூப்பிட்டு போய் 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சுட்டு பார்க்குக்கு கூப்பிட்டு போயிட்டோம். அங்கே போனோன்னா பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க மேடம். தண்ணியெல்லாம் சொட்டுறதை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஜாலியாக நானும் குழந்தை மாதிரி ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு சின்ன குழந்தையில் விளையாண்ட மாரி மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சாச்சு. அதுலேயும் பாப்பா வேறு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. மறுபடியும் என்னடானா லாலிபாப்பை அவளோட தம்பி சாப்பிட்டுட்டா, அதுக்காக அழுதுட்டுருக்கா. உச்சி மிட்டாய் எப்படியும் தின்ட்டா, அதுக்காக சாய்ஸ் அழுகிறா. அவ்வளோதான். மறுபடியும் மேடத்தை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போயிட்டுருந்தோம். கொஞ்ச நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பரம மண்டலத்தில் இருக்கும் பிதாவே என்னை மன்னியும் மன்னியம்ங்கிற மாதிரிலாம் போஸ் கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கீழே குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாச்சு. எங்கே போனாலும் நம்ம ஊர் மாதிரி இருக்காது, பொள்ளாச்சி தான். யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.